நான் இந்த மேடைக்காக சொல்லலை, பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய தமிழ் ஆசான்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிய மூவர். முதல்வர் கலைஞர், அவரின் குரலாய் ஒலித்த நடிகர் திலகம் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள். இவர்கள் இந்த மூவேந்தர்களும் கட்டி எழுப்பிய கோட்டை தான் இன்று இந்த விழாவை எடுத்துக்கொண்டிருக்கிறது. சினிமா என்ற ஊடகத்தின் பலத்தை முழுவதுமாக உணர்ந்த ஒரு உலகத் தலைவர் என்று சொன்னால் மிகையாகாது. கலைஞர் தன்னையும் வளர்த்தார், தமிழையும் வளர்த்தார், தமிழ்நாட்டையும் வளர்த்தார். பாடல்களின் பிடியில் சிக்கியிருந்த தமிழ் சினிமாவை கனல் தெரிக்கும் வசனங்களின் சினிமாவாக மாற்றியது கலைஞர்தான். கதைக்களம் எதுவாக இருந்தாலும் பகுத்தறிவு, முற்போக்கு சிந்தனைகள் நுட்பமாக சித்தரிக்கும் திராவிட திரைக்கதை பாணியை உருவாக்கியது அவர்தான். எல்லாத்திலையும் ஒரு நாடகம், சாக்ரட்டிஸ் நாடகம் என்று ஒரு படத்தில் வரும், சிவாஜி அவர்கள் நடிப்பார்கள். அதில் கூட சாக்ரட்டிஸ் பேசுவதாக பகுத்தறிவு சொல்வார். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று நம்பியர் விழுந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம். எவர் சொன்ன சொல்லானும் அதனை உன் பகுத்தறிவால் எண்ணி பார்ப்பாய் என்று தன்னுடைய கொள்கைகளையும் தன் வசனங்களில் புகுத்தும் சாதுரியம் அவருக்கு உண்டு. எம்ஜிஆர், சிவாஜி ஆகிய ஆளுமைகளை தன்னுடைய எழுத்து வன்மையால் உச்ச நட்சத்திரமாக்கினார் கலைஞர். மனோகரா, மந்திரி குமாரி, பராசக்தி போன்ற படங்கள் இவர்கள் மூவரையும் தமிழ் சினிமாவின் மூவேந்தர்களாக்கிவிட்டது. எழுதி 75 ஆண்டுகள் ஆகிய பின்னும் இன்றும் அந்த வசனங்கள் ஒலித்து கொண்டிருக்கின்றன. இதோ என் மனப்பாடத்தில் இருந்து இங்கே ஒரு துளியை இப்போது சொன்னேன் உங்களுக்கு. இவர் இங்கே தமிழ் சினிமாவுக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். அமெரிக்க இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கனுக்கு கலைஞர் தான் வசனம் எழுதினார். எல்லிஸ் ஆர் டங்கன் அவர்கள் இங்கே வந்து நிறைய தமிழ் படங்களை இயக்கினார். அவருக்கு ஃபேவரட் வசனகர்த்தா என்றால் கலைஞர் தான். கலைஞர் தான் நவீன தமிழ் சினிமாவின் வசன சிற்பி என்று சொன்னால் மிகையாகாது. அரசியலில் துணிச்சலான, சாதுரியமான பல முடிவுகளை எடுத்தவர் கலைஞர். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய துணிச்சலும் முற்போக்கு சிந்தனையும் அவருக்குத்தான் இருந்திருக்க முடியும்.